அந்த இடத்துல வந்து சத்துரு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அதை வந்து தாண்டி வந்து அந்த அந்த பிரச்சனைகளை, அந்த போராட்டங்களை தாண்டி ஜெயிக்கும் போது நிச்சயமாகவே அதன் மூலமாய் பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் திருச்சபையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்படாத சிலரை வந்து அழைத்து கொண்டு வருவாங்க. அப்போது அவங்க வந்து வண்டியில் ஏறும்போதெல்லாம் சிலர் வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த வாசலில் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், சர்ச்சு வாசலில் வந்தால் அத்தனை பேர் பிடிச்சாலுமே வந்து அவங்க வந்து அத்தனை பேரையும் திமிரிட்டு, இல்லை நான் உள்ளே வரமாட்டேன், நான் உள்ளே வரமாட்டேன், நான் உள்ளே வர முடியாது அப்படின்ட்டு திரும்ப என்னை வண்டியில் உட்கார வைங்க, சர்ச்சுக்குள்ளே வரமாட்டேன், ஜெபம் பண்ணுறதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த பிசாசு வந்து அவர்களுக்குள்ளே குடிகொள்ளுது. அந்த பிசாசு வந்து அவர்களை போக விட மாட்டேங்குது. இல்லை நீ உள்ளே போய் ஒருவேளை ஜெபம் பண்ணேன்னா நீ அந்த ஜெபத்தினுடைய வல்லமையினால எனக்கு உள்ளே இருக்க முடியாது, நான் வந்து வெளியே போக வேண்டியது வரும். அப்போ அந்த பிசாசு வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே உட்கார்ந்து அதை ஆட்டி படைச்சு தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் அப்படியே நிறைவேற்றுகிறது. சத்துரு யாரெல்லாம் பிசாசு பிடிக்குதோ அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிசாசனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்த பிசாசு என்னென்ன ஜனங்களுக்கு செய்ய நினைக்குதோ அதை அந்த நபர் மூலமாக அதை செய்யும். நபர் மூலமாக எல்லாத்தையுமே அதை பெற்றுக்கொள்ளும். அதே போல் அது வந்து அந்த சுகமாய் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடச்சுன்னா அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு அது நினைக்காது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிசாசை துரத்தும் போது அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருக்கிற அந்த பிசாசு வந்து காலத்திற்கு முன்னே நீங்க ஏன் வந்தீங்க, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க, எனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. அப்போ அந்த மனுஷனுக்குள்ளே உட்கார்ந்து குடிகொண்டு அது என்னென்ன நன்மையை பார்த்து அந்த மனுஷனை வந்து காயப்படுத்தி தன்னுடைய கையினாலே காயப்படுத்துகிறத வச்சு அந்த பிசாசு வந்து சித்திரவதை பண்ணி சந்தோஷப்படுகிறவன் தான் சத்துரு. ஆனால் ஆண்டவர் வந்து அதை நீக்கி போட்டார். அதனால அந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா சிலர் உள்ள வரவே மாட்டாங்க. அப்புறம் வலுக்கட்டாயமாக பிடிச்சி கட்டி இழுத்தது மாதிரி தான் சிலரை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சில பிசாசுகள் வந்து இங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சில பிசாசுகள் வந்து அப்படியே ஓடிடும். அப்போது சத்துரு வந்து சில இடங்களிலே வந்து சிலரை அடிமைப்படுத்தி சிலரை வந்து அந்த சத்தத்தை கேட்க விடாதபடி அவனை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தான்னா, அதே மாதிரி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது ஜெபம் பண்ணும்போது பைபிள் வாசிக்கும் போது அந்த சத்துரு வந்து அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கவே முடியாது. அந்த இடத்துல இருந்து அது இருக்க முடியாததுனால தான் என்ன பண்ணணும்னா தான் இருக்கணும்னு நினைச்சு அந்த ப்ராப்ளம்ஸை கொண்டு வரும், பிரச்சனையை கொண்டு வரும். பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் வரும், ஜெபம் பண்ண வரும்போது பிரச்சனைகள் வரும், உபவாச ஜெபத்தை நியமிக்கும் போது பிரச்சனைகள் வரும். அது வரைக்கும் அவருடைய குடும்பம் சமாதானமா இருக்கும். ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஜெபம் பண்ணாதான் பிரச்சனை போல தெரியுது, நம்ம அதுக்கு அமைதியா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிசாசு வந்து இருந்த வண்ணமாகவே இருக்கும். அதனுடைய கட்டிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சத்துருடைய ஆளுகையை நம்ம உடைக்கணும். அது உடைக்கிறதுக்கு வந்து சிரமம் தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. எந்த தடைகள் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக உதவி செய்கிற கர்த்தர். சத்ரு வந்து அந்த போராட்டங்கள் நீங்க விடாதபடி எத்தனை தடைகளை அவன் கொடுக்கிறானோ அதே போல ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்னா ஹெல்ப் பண்ணுவார். இல்லை நீ இதில் ஜெபிக்க முடியும், இந்த பலவீனத்தின் மத்தியில் நீங்க ஜெபிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சத்ருவுக்கு செவி சாய்த்து நம்ம இந்த மாதிரி போறதுனால தான் ஜெபம் பண்றதுனால தான் இந்த மாதிரி தடை வருது, அதை நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்காம ஆவியானவருடைய துணையை உடனே பிடிச்சி, இல்லை நான் இந்த தடைகளை மீறி நான் ஜெபம் பண்ணுவேன், தடைகளை மீறி நான் வேத வசனத்தை வாசிப்பேன், இந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கண்டிப்பா நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆவியானுடைய துணையை நீங்கள் நாடுவீர்களே ஆனால் அந்த சத்ரு அங்க இருக்க முடியாம விலகி போகும். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய பிளஸிங்கை வந்து நீங்க உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய சரீரத்திலையும் நீங்கள் உணர்வீர்கள். அது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று.